லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அம்மையார் சசிகலா அவர்கள் அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி, அந்த கட்சியில திருமங்கலத்தினுடைய வேட்பாளராக ஜீவிதா நாச்சியார் அவர்களை களத்தில் இறக்கிவிட்டு இருக்கிறார். அதுபோல நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் வெள்ளத்துறை என்கவுண்டருக்கு பேர் போன வெள்ளத்துறை அவர்களை களத்தில் இறக்கி விட்டுருக்காங்க. சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில பிஎம்டி மக்கள் இயக்கம் இசைக்கிராஜா அவர்களை களத்தில் இறக்கியிருக்கா. இப்ப இத்தனை பேர்த்தையும் இறக்கியிருக்காங்கல்ல. இந்த 3 பேருமே கிட்டத்தட்ட வெற்றிக்கான சாத்தியக்கூறுக்கான வேட்பாளர் அப்படின்னு சொல்லலாம். இதை தாண்டி இவங்க நிறுத்தின வேட்பாளர் எத்தனை பேரு ஒரு அந்தந்த பகுதியில முகம் தெரிஞ்ச நபர்கள் அப்படின்னு பெரிய அளவுக்கு சொல்லிக்க முடியல. வேட்பாளர் தேர்வில் இந்த 3 நட்சத்திரங்களை சிறப்பாக களத்துல இறக்கியிருக்காங்க. இதை தாண்டி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்தந்த பகுதியில மக்கள் செல்வாக்குள்ள வேட்பாளரை களத்துல நிறுத்தியிருந்தா இன்னும் கொஞ்சம் கூடுதல் பலமா இருந்திருக்கும். திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி வேட்பாளருடைய பேரு என்னன்னே தெரியல, நந்தகுமாருங்கிறாங்க, என்னன்னு தெரியல. அதுபோல திருவரங்கத்துல ஒருத்தருங்க வேட்பாளராக இருக்காங்க. நான் திருச்சிக்குள்ளதான் இருக்கேன். அந்த வேட்பாளர் பேரு அவங்க என்னன்னே தெரியல. அந்த அளவுக்கு இன்னும் தெரியாதவங்களா இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் தேர்வு கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தா நல்லா இருக்கும். ஆனா திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில போட்டியிடக்கூடிய சகோதரி ஜீவிதா நாச்சியார் அவருடைய பரப்புரை இதெல்லாம் உதயகுமாருடைய அடி வைத்த கலக்கிருச்சு. நம்ம தோக்கிறது உறுதி, ஆனா ஜீவிதா நாச்சியாரை ஜெயிக்க விடக்கூடாது. அதுக்கு என்ன வழி? அதை தான் இப்ப ஆர்பி உதயகுமார் பார்த்துட்டு இருக்காராம். இப்ப இவர் இனிமே ஜெயிக்க முடியாதுங்கிறது அவருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. யாரு? ஆர்பி உதயகுமார் ஜெயிக்க முடியாதுங்கிறது அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ ஜீவிதா நாச்சியாரை ஜெயிக்க விடக்கூடாது. அதுக்கு என்ன வழி? அதுக்குண்டான ரூட்டை தான் எடப்பாடி பழனிசாமி மூலமா ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேள்விப்பட்டேன். இப்போ ஜீவிதா நாச்சியார் அகமுடையர் சமுதாயத்தை சேர்ந்தவர். அவருக்கு ஆரம்பத்துல அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களே சில பேர் எதிர்ப்ப வேணும்னே தினகரன் சார்பாக காட்டினாங்க. அப்ப அந்த எதிர்ப்பு காட்ட முடியல. ஏன்னா அவங்களுக்கே அசிங்கம். அகமுடையர் சமுதாயமே நாளைக்கு அந்த தவறா சித்தரிச்சவங்கள இது பண்ணிடுவாங்க, அந்த ஆதி நாராயணன் உட்பட. ஆனா இப்ப திருமங்கலத்துல ஆர்பி உதயகுமார் வெற்றி பெற ஆதி நாராயணன் எப்படி உழைப்பு எடுபடுமா அப்படின்னா எடுபடாது. ஆதி நாராயணன் அவர்களும் சரி, சில சதிகளும் சரி, அது எடுபடாது. ஆனா ஆர்பி உதயகுமார் 3வது இடத்துக்கு போறாரா 4வது இடத்துக்கு போறாரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு. ஆனா ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க, ஏங்க அவர் வருவாய்த்துறை அமைச்சர், அந்த ஒரு கோடிக்கணக்கில் பணம் வச்சிருக்காங்க. இந்த அம்மா சசிகலா அம்மா எவ்வளவு பணம் கொடுக்க போறாங்க? 20 கோடி தொகுதி கொடுத்துருவாங்களா? அப்படி கொடுக்குற அளவுக்கு மனசு வருமா? கிளை வரலையும் பணம் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க அவங்கள்ட்ட அப்படின்னு கேட்கிறாங்க. ஒரு முதலமைச்சரே உருவாக்குனவங்களுக்கு அந்த வழியெல்லாம் தெரியாதா என்ன? ஆனாலும் கூட அம்மையார் சசிகலா நிறுத்தி இருக்கிற வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி வேட்பாளர் வெற்றி பெற்றுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் களத்தில் இருக்கிறார் ஒழிய இவருடைய வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் வேட்பாளரை நிறுத்தவில்லை அப்படிங்கிறது மாதிரியான ஒரு விமர்சனம் இருக்கு. ஏன்னா கோயம்புத்தூர் பகுதியில பூங்கொடிக்கு சீட்டு இல்லை, நாமக்கல் பகுதியில கோபாலுக்கு சீட்டு இல்லை, பல விஷயம் சொல்றாங்க. நம்ம ஒன்றும் பத்திரிகையாளர் தான். சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க அவருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு. அங்க நடக்கிற விஷயம்லாம் நமக்கு தெரியும். ஆனாலும் இந்த 3 வேட்பாளர்கள் வெற்றிக்கான வேட்பாளர்கள். இவங்களுக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கு. அம்மையார் சசிகலாவோட செல்வாக்கும், ஜீவிதா நாச்சியாரோட செல்வாக்கும், அம்மையாரோட சசிகலாவோட செல்வாக்கும், இசைக்கிராஜாவோட செல்வாக்கும், அம்மையார் சசிகலாவோட செல்வாக்கும், வெள்ளத்துறையினுடைய தனிப்பட்ட செல்வாக்கும், இது 2 தான் பலம் அளிக்கும். ஒரு வேட்பாளரை நிப்பாட்டுறாங்க, அந்த வேட்பாளருக்கு எந்த பலமுமே இல்லைன்னா 500 ஓட்டு கூட வாங்க முடியாது. திருச்சி கிழக்கு தொகுதியில் வேட்பாளர் நிப்பாட்டிருக்காங்க, எத்தனை ஓட்டு வாங்குறாங்கன்னு பார்ப்போம். நான் ஒன்னும் சவால் விட்டு சொல்லல. அந்த பகுதியில ஏற்கனவே ஒரு 6 மாசம் வேலை செஞ்சிருக்கணும். இப்ப இசைக்கிராஜா எடுத்துக்கீங்க, சாத்தூர் தொகுதியில இருந்து தென்மண்டலம் ஃபுல்லா அதற்கான களப்பணியை செஞ்சிருக்காரு. மதுரையில இருந்து கன்னியாகுமரி வரலையும் எந்த சட்டமன்ற தொகுதியில போட்டுட்டாலும் துணிஞ்சு நிற்பாரு, வீரமா பேசுவாரு. அப்படி வீரமா பரப்புரை செஞ்சு ஏற்கனவே ஒரு 6 மாசம் களப்பணி செஞ்சிருக்கணும். அது மாதிரி எப்ப நீ இந்த 6 மாசம் என்னென்ன வேலை பார்த்துருக்க, ஏதாவது வீடியோ இருந்தா கொடு, அது மாதிரி கேட்டு எடுத்து அது மாதிரி வேட்பாளர்களை தேர்வு பண்ணிருக்கோம். அந்த மாதிரி வேட்பாளர்கள்ல 3 பேர் சரியான வேட்பாளரா அம்மையார் சசிகலா அவர்கள் நிப்பாட்டிருக்காங்க. ஜீவிதா நாச்சியாரி, இசைக்கிராஜா, வெள்ளத்துறைக்கும் இசைக்கு முத்துக்கும் தான் போட்டி. இங்க இசைக்கிராஜாவுக்கும் நயினார் நாகேந்திரனுக்கு தான் போட்டி சாத்தூர்ல. திருமங்கலத்துல
ஆர்பி உதயகுமாருக்கும் சகோதரி ஜீவிதா நாச்சியாருக்கும் தான் போட்டி. இந்த 3 பேரும் அதிமுக வேட்பாளர்கள், அமமுக வேட்பாளர்கள் தோல்வியை நிர்ணயிப்பார்கள். இவர்கள் வெற்றி பெறுவார்களா? அதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. வைட்டமின் 20 கோடி இறக்கணும். 20 கோடி இறக்குவாங்களா? இவங்களே கொடுத்து விட்டாலும் இடையில உள்ளவங்க அமுக்கிக்குவாங்க. எல்லா வேலையும் நடக்கும். சரியா போய் சேர்ந்துச்சுன்னா 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் இவங்களுக்கு கிடைப்பாங்க. இந்த 3 பேர் கிடைக்கிறதுனால நமக்கு என்ன லாபம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அம்போன்னு விட்டாலும் ஆச்சரியப்படுவது ஒண்ணும் இல்லை. ஆனால் அம்மையார் சசிகலா அவர்கள் இந்த 3 பேரை சட்டமன்றத்துக்குள்ள அனுப்ப எந்த கட்டத்திற்கும் போவார். அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஜீவிதா நாச்சியாருடைய தனிப்பட்ட செல்வாக்கு எனக்கு நன்றாக தெரியும். நல்ல முகலட்சணம் உள்ள வேட்பாளர். பல வேட்பாளர் நம்ம பாக்குறோம்ல, முகலட்சணம் உள்ள வேட்பாளர் பாருங்க. அவங்க போனாவே கையெடுத்து கும்பிடணும்னு தோணும். அவங்களும் கையெடுத்து கும்பிடுவாங்க. பெரியவங்க காலெல்லாம் விழுந்து கும்பிடுறாங்க சகோதரி ஜீவிதா நாச்சியார். அவங்களுக்குள்ள பிளஸ் பாயிண்டே அதுதான். பெரியவங்க எல்லாம் வயதான மூதாட்டையெல்லாம் கட்டி பிடிச்சிக்கிட்டு அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இதெல்லாம் ஜீவிதா நாச்சியாருக்கு மிகப்பெரிய ஒரு பலம். தென் மாவட்டம் முழுவதுமா பணத்துக்கு இந்த தடவை ஓட்டு போட மாட்டாங்க, குணத்துக்கு ஓட்டு போடுவாங்க. அந்த வகையில ஜீவிதா நாச்சியாரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சட்டமன்ற உறுப்பினரா அம்மையார் சசிகலாவை எதிர்பாராத அளவுக்கு வெற்றி வாய்ப்பினை கொடுக்கக்கூடிய அந்த வலிமையும் ஆற்றலும் தன்னம்பிக்கையும் தனித்தன்மையும் அம்மையார் ஜீவிதா அவர்களுக்கு இருக்கு. சகோதரி ஜீவிதா நாச்சியார் அவர்களுக்கு இருக்கு. அதுபோல இசக்கி ராஜா அவர்கள், அவரு கண்டிப்பா வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கு. தேவேந்திர ஓட்டுகளையும் அழகாக பேசி, நைஸாக பேசி, அவங்களோட அன்பா பேசி வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா என்ன நடக்க புரிந்துடல. அதுபோக வெள்ளத்துறை அவரு நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் போட்டிருக்கிறார். இசக்கி முத்துவை விட கூடுதலான ஓட்டுகளை கண்டிப்பாக பெற்று விடுவார், மாற்று கருத்து இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இல்லைங்க, இசக்கி முத்துக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்க பெரிய கோடீஸ்வரங்க. அவரை ஃபீட் பண்ணி வெள்ளத்துறையால வர முடியாதுங்கன்னா அம்மையார் சசிகலாட்டையும் பணம் நிறைய இருக்கு, இல்லைன்னு தான் சொல்லிட முடியாது. இவங்க ஒரு 20 கோடி கொடுப்பாங்க. அதெல்லாம் பணம்லாம் அங்கங்க போயிருச்சு. இனிமேதான் கொண்டு போய் பெட்டியில எடுத்து கொடுக்கணுங்கிறது இல்லை. அங்கங்க ஆள் இருக்கு. இவங்களுடைய பினாமி திருச்சி கிழக்கு தொகுதி வேட்பாளருக்கு இங்க உள்ள பினாமி நரசிம்மன் ஒரு சில பேர்லாம் இருக்காங்க. யார் பினாமின்னு எங்களுக்கு தெரியும், தெரியாமலாம் இல்லை. ஒரு சில பேர் அம்மையார் சசிகலா அவருடைய தரப்பு ரங்கராஜ் பாலாண்டாருக்கு ஒன்றும் தெரியாது, இவங்களுடைய பினாமி எங்கெங்க இருக்கான்னு தெரியாதுன்னு நினைச்சுக்கலாம். இருக்காங்க. அவங்க நந்தகுமாருக்கா யாருக்கா இங்க உள்ள திருச்சி கிழக்கு தொகுதி வேட்பாளர் கொடுப்பாங்க. ஆனா அவங்க முழுமையா செலவு பண்ண மாட்டாங்க, ஆட்டையை போட்டுருவாங்க. திருச்சி கிழக்கு தொகுதியில பெரிய அளவுக்கு ஓட்டு வாங்க முடியாது, திருவரங்குளத்திலும் பெரிய அளவுக்கு ஓட்டு வாங்க முடியாது. ஏன் வேட்பாளர் நிப்பாட்டினாங்கன்னு அவங்களுக்கும் தெரியல, சொல்லி கொடுத்தவங்களுக்கும் தெரியல. வேட்பாளர் தேர்வில் பல இடங்களில் தவறு நடந்திருக்கிறது. இடையில உள்ளவங்க யாரோ இடைத்தரகர்களை ஏதோ தவறு செஞ்சு தவறான வேட்பாளர்களை அம்மையார் சசிகலாவிடம் சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன, ஸ்ரீரங்கத்துல, மணிகண்டத்துல, அந்தநல்லூர்ல, அதே போல வயலூர்ல, அந்தந்த பகுதிகளெல்லாம் அவங்க இந்த செல்வாக்கு இருக்கா இல்லையான்னா தெரியும். அங்கெல்லாம் இவங்களுடைய வேட்பாளர் பேரை கேட்டால் தெரியாதுங்கிறாங்க. யாரு, திருவரங்கத்துல இவங்க அறிவிச்ச வேட்பாளர் யார் கேட்டால் தெரியாதுங்கிறாங்க. அப்ப தமிழ்நாட்டிலேயே அம்மையார் சசிகலா அவர்கள் அறிவித்த வேட்பாளர்களில் ஜீவிதா நாச்சியார் சிறந்த வேட்பாளர். எம்எல்ஏ ஆகிறதுக்கான அத்தனை தகுதியும் இருக்கு. இசக்கி ராஜா எம்எல்ஏ ஆகிறதுக்கான அத்தனை தகுதி இருக்கு, ஓட்டு வங்கிகளை பெறுவார். வெள்ளத்துறை அவர் ஒரு அரசாங்க அதிகாரியா இருந்து தனது பணியை நேர்மையாக கடமையாக செஞ்சவர். அவர் சட்டமன்றத்துக்கு போவதற்கான வாய்ப்பு இருக்கு. அம்மையார் சசிகலா அவர்கள் தேர்ந்தெடுத்த வேட்பாளர்கள் 41 பேர்ல 3 பேரை மிகச்சரியாக தேர்வு செய்திருக்கிறார். இவர்கள் 3 பேரும் வெற்றி பெற்றாலும் ஆச்சரியப்பட கொண்டிருக்கல. அதுபோல விராலிமலை சட்டமன்ற தொகுதியில கீர்த்தியான்னு யாரோ ஒருத்தவங்களை தேர்வு பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு எதிர்த்து விஜயபாஸ்கரை எதிர்த்து பரப்புரைகள் செய்யக்கூடிய வலிமையும் ஆற்றலும் அவரிடத்துல இல்லை. ஏன்னா அம்மையார் சசிகலா ஒரு நாள் பிரச்சாரம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்புறம் 20 நாள் அங்கே களப்பணி செய்யணும்ல, அதுக்கு தகுதியான ஆளா இருக்கணும்ல. இப்போ அந்த அளவுக்கு அந்த இடத்துல இல்லை. அப்ப அங்கெல்லாம் ஒரு 10,000 ஓட்டு 5,000 ஓட்டு வாங்குறதே பெரிய விஷயம். கருப்பையான்னு ஒருத்தருக்கு சீட்டு கிடைக்கும் நம்ம எதிர்பார்த்தோம். முத்திரைய சமுதாய ஓட்டு ஒரு 30,000 40,000 ஓட்டு இருக்கு. அதுல குறைஞ்சபட்சம் 5,000 ஓட்டு வாங்குவார், அசால்ட்டா வாங்குவார். அவருக்கு எந்த அளவுக்கு பேச்சாற்றல், அந்த வலிமை, அதெல்லாம் கூட விட்டுருங்க. அவருடைய சமுதாயம், அவருடைய சொந்த பந்தம், அவருடைய சம்பந்தி, இந்த வகைராலாம் இருக்கு. அதனால குறைஞ்சபட்சம் 15,000 ஓட்டு வாங்குவாரு. முக்குளத்தூர் சமுதாய ஓட்டு அம்மையார் சசிகலா பிரச்சாரம் பண்ணாங்கன்னா ஒரு 10,000 ஓட்டு வாங்குவாங்க. இதர கோனார் ஓட்டு அது இதுன்னு சேர்த்து 40,000 ஓட்டு வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொன்னோம். விராலிமலை சட்டமன்ற தொகுதியில கருப்பையா போட்டிடுவாருன்னு சொன்னா அந்த தொகுதிக்கு சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லி நேர்காணல் கூப்பிட்டு வச்சுட்டு ஏமாத்திட்டாங்க. ஆக பல்வேறு தவறுகள், குளறுபடிகள் நடந்திருக்கிறது. ஆனாலும் 3 சட்டமன்றத்திற்கு, திருமங்கலம், சாத்தூர், நாங்குநேரி, இந்த 3 சட்டமன்றத்திற்கு மிகச் சரியான வேட்பாளர்களை களத்தில் இறக்கியிருக்கிறார்கள். அம்மையார் சசிகலா அவர்கள் 41 தொகுதியில ஆட்களை களமிறக்கிறத விட ஒரு 20 தொகுதியில ஜீவிதா நாச்சியார், இசக்கி ராஜா, வெள்ளத்துறை போன்ற மிக தனித்திறமை உள்ள நபர்களை களத்தில் இறக்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு அந்த
அம்மையார் ஜெயலலிதாவோட இருந்த அந்த பேரு குறையாம இருந்திருக்கும். இப்படி 3 பேரை மட்டும் நல்ல வேட்பாளர் தேர்வு பண்ணிட்டு மற்ற வேட்பாளர் சரியில்லை அப்படிங்கிற ஒரு குறை இருக்கு. இருந்தாலும் இந்த 3 பேரையாவது நல்ல வேட்பாளர்களை, சட்டமன்றத்திற்கு செல்லக்கூடிய தகுதியான வேட்பாளர்களை நிறுத்தினார்களே என்பதை நினைத்து பார்க்கும்போது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா திருமங்கலம் தொகுதியில நிச்சயமா ஜீவிதா நாச்சியார் வெற்றிக்கான சாத்தியக்கூறு இருக்கு. சாத்தூர் தொகுதியில இருக்கு சீக்கிராஜா வெற்றிக்கான சாத்தியக்கூறு இருக்கு. நாங்குநேரி தொகுதியில நிச்சயமா வெள்ளத்துறை அவர்கள் வெற்றி பெற்று விடுவார் என்ற ஒரு நம்பிக்கையை சொல்றாங்க. என்ன நடக்க போகுதுங்கிறத பார்ப்போம். லகரம் டிவி சேனல் தொடங்கி 3 ஆண்டுகள் முடிந்து 4ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறோம். வர மே மாதம் வந்துச்சுன்னா 4ஆம் ஆண்டு துவக்க விழா நடைபெற போகிறது. அதனால லகரம் டிவி சேனலை பார்க்கக்கூடிய புதிய நபர்கள் லகரம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி ஆல் பெல் பட்டன் அழுத்தி ஆக்கமும் ஊக்கமும் கொடுங்கள். அச்சமின்றி சமரசமின்றி எப்போதுமே செய்து விடுவோம். எந்த கட்சி ஆளுங்கட்சியாக வந்தாலும் அந்த கட்சியினுடைய ஊழல் முறைகேடுகளை எப்போதும் போல அச்சமின்றி சமரசமின்றி வெளியிடுவோம். நன்றி, வணக்கம்.